பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் போக்சோ சட்டத்தின் கீழ் தொடரப்பட்ட ஒரு வழக்கில் மும்பை உயர்நீதிமன்றம் மிகவும் வித்தியாசமான மற்றும் ஆக்கப்பூர்வமான உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. குற்றம் சாட்டப்பட்ட நபர் பாதிக்கப்பட்ட சிறுமியின் கல்விக்காக 1.5 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. மும்பையைச் சேர்ந்த ஒரு நபர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் தனக்கு ஜாமீன் வழங்க கோரி அவர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி பிருத்விராஜ் சவான் தலைமையிலான அமர்வு வழக்கின் தன்மையையும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு இந்த முடிவை எடுத்தது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஜாமீன் வழங்கிய நீதிமன்றம் அதே சமயம் ஒரு நிபந்தனையையும் விதித்தது. பாதிக்கப்பட்ட சிறுமி தற்போது கல்வி பயின்று வருகிறார். அவரது டிஜிட்டல் கற்றல் மற்றும் கல்வி தேவைகளுக்காக ஒரு உயர்தர லேப்டாப் மற்றும் இதர கல்வி உபகரணங்களை வாங்க 1.5 லட்சம் ரூபாயை குற்றம் சாட்டப்பட்டவர் வழங்க வேண்டும். இந்த தொகையை நீதிமன்றத்தில் டெபாசிட் செய்ய வேண்டும் என்றும் அந்த பணம் நேரடியாக சிறுமியின் கல்வி நலனுக்காக பயன்படுத்தப்படும் என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது. தண்டனை வழங்குவதை மட்டுமே நோக்கமாக கொள்ளாமல் பாதிக்கப்பட்டவரின் எதிர்கால வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது அவசியம் என நீதிமன்றம் கருதியது. பொதுவாக இதுபோன்ற வழக்குகளில் அபராத தொகை அரசுக்கோ அல்லது அபராத நிதிக்கோ செல்லும். ஆனால் இந்த பணத்தை சிறுமியின் கல்வி முன்னேற்றத்திற்காக குறிப்பாக லேப்டாப் வாங்க பயன்படுத்தச் சொன்னது ஒரு புதிய முன்னுதாரணமாக பார்க்கப்படுகிறது. இன்றைய டிஜிட்டல் காலத்தில் ஒரு மாணவிக்கு லேப்டாப் என்பது ஆடம்பரமல்ல, அது ஒரு அத்தியாவசிய தேவை என்பதை நீதிமன்றம் அங்கீகரித்துள்ளது. இது பாதிக்கப்பட்ட சிறுமி தனது கடந்த கால துயரங்களிலிருந்து மீண்டு கல்வியின் மூலம் ஒரு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க உதவும் என சமூக ஆர்வலர்கள் பாராட்டு தெரிவிக்கின்றனர்.